ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெஃப்னா பெட்டி கிச்சன் ரெசிபீஸ். நான் உங்களுக்கு இன்றைக்கி பன் செய்து காட்ட போகிறேன். இது சொசேஜஸ் பன். வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். தேவையான பொருட்கள் 3.5 கப் மா, 3 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1.5 கரண்டி உப்பு, அதோட 12 சொசேஜஸ், சீனி எடுக்கிறேன். 1/4 கப் சீனி எடுங்க. அதோட 2/4 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுக்கணும். 1 கப் பசுப்பால் எடுத்துருக்கிறேன். வாங்க இப்போ நாங்கள் இந்த பண்ணுக்குரிய டோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இந்த 3.5 கப் மாவுக்கு நான் அதோட சேர்த்து 1/4 கப் சீனி சேர்க்குறேன். அதோட 2/4 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்ப்பேன். அதோட நான் இப்போ அதுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு நீங்கள் 1/4 டீஸ்பூன் போட்டால் ஓகே இருக்கும். இந்த மூண்டையும் சேர்த்து நாங்கள் இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நாங்கள் இனி இந்த பன்னுக்கு தேவையான குழைக்கிறதுக்கு பாலை போட்டு ஒரு மிக்சர் ஒன்று செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பால் எடுக்கிறேன்னு 1 கப். இந்த பால் நீங்கள் பசுப்பால் எடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் பால் மாவை 5 கரண்டி பால் மாவை கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு இது பண்ணி எடுக்கணும். இந்த பசுப்பாலைன்னா பசுப்பாலையும் கொஞ்சம் நீங்கள் சூடாகவே எடுங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் எடுக்கிறேன். இந்த பட்டரையும் அந்த பசுப்பாலையும் இதுக்குள்ளே நான் 2 முட்டை சேர்க்குறேன். இந்த முட்டை சேர்க்குறது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக தான் அந்த முட்டை சேர்க்குறது. இந்த மூண்டையும் சேர்த்து நான் முதல்ல மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணி இந்த நல்லா கிளக்கணும். இந்த கிளந்த இந்த பாலோட இந்த மூண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை நான் இந்த மாக்கில் போட்டு செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மிக்சர் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அதோட இதாகிடணும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் சூடோடையே போடணும். இங்கே பால் செய்கிறாருனாலும் கொஞ்சம் சூடோடையே போடுங்க. இப்போ நான் இந்த மிக்சரை இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணக்குள்ளே சில உள்ள இந்த காணாமல் வரலாம். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஒரு கப்பில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் வச்சுக்கொள்ளுங்க. இந்த மிக்ஸ் பண்ணக்குள்ளே காணாமல் வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அதுங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி போக்குள்ள எனக்கு கொஞ்சம் தண்ணி தன்மை கொஞ்சம் காணா வருது. இந்த நல்ல இந்த சாஃப்ட்னஸாக பிணைஞ்சு எடுக்கிறதுக்கு நான் இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சுடு தண்ணி ஆக சூடாக இருக்கக்கூட ஒரு அளவான சூடாக வச்சுக்கொள்ளுங்க. அது ஒருமிக்க நீங்கள் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெளித்து விட்டுட்டு இதோட நீங்கள் சேர்த்து குழைக்கணும். பாருங்கள், இப்படி இந்த பதத்தில் வரக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு விளங்குது. கொஞ்சம் இந்த தண்ணி தன்மை காணாது. நான் இந்த கொஞ்சம் விட்டு இப்படி பண்ணுறேன். நீங்களும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே இதை குழைக்கணும். நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் இதை குழைக்கணும். குழைச்சா தான் இந்த மா நல்லா அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக வரும். அந்த ஈஸ்ட் எல்லாம் போட்டு இருக்கிறபடியாக தான் அந்த சுடு தண்ணி லைட்டாக விடுறது. இப்படி நீங்கள் நல்லாவே குழைக்கணும். குழைச்சி கடைசியில் என்ன செய்யணும்னா அந்த உருட்டி வரணும். இந்த பதத்துக்கு இப்படி மா உருண்டு வரணும். அப்புறம் நாங்கள் எங்களோட கையால் இப்படி கையால் செய்யத்தான் அந்த மா நல்லா எல்லாமே மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த உள்ளங்கையிட அந்த நுனி இதால் நல்லா மாவை அமர்த்தி தான் நீங்கள் செய்யணும். இப்போ தான் நல்லா குழப்படும். இப்போ பாருங்கள், இந்த குழச்சி நல்லா அந்த பதத்துக்கு இந்த இப்படி கையில் ஒட்டாமல் மா உருண்டு வார பதத்துக்கு வரணும். உங்களுக்கு விலங்கு இங்கே பாருங்கள், இதில் ஒரு டவுமே ஒட்டலை, நல்லா உருண்டு திரண்டு வந்துருக்குது. இப்போ நாங்கள் இந்த மாவை இப்படியே ஒரு ஈர துணியால் நாங்கள் மூடி வைக்க போகிறோம். இந்த மூடி வைக்கிறது காரணம் இந்த ஈஸ்ட் எல்லாம் மாவோட சேர்ந்து கொஞ்சம் நல்லா மா நல்லா உப்பி வாரதுக்கு தான் நாங்கள் இப்படி இதை மூடி வைக்க போகிறோம். பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour இதை நாங்கள் மூடி இப்படி வச்சா தான் அந்த மா நல்லாவே பொங்கி வரும். இந்த ஈர துணியால் துணியை இது பண்ணி போட்டு நீங்கள் மூடி வைப்போம். இப்போ வாங்க நாங்கள் 1 மணித்தியாலத்தால் திறந்து பார்க்குறோம். பாருங்கள், இந்த மா இப்படி உப்பி இருக்குது, நல்லா இருக்குது. இதை நான் 3 இதாக பிரிக்கிறேன். 3 தரம் இதை தட்டி போட்டு பன் செய்கிறதுக்கு.
ஒரே தரத்தில் போட இது கஷ்டம். பாருங்கள், இதை இப்படி ஒரு போர்டு ஒன்றில் போட்டுட்டு நீங்கள் இப்படி ரவுண்டாக வந்து உருட்டி எடுங்க. இந்த உருட்டி வார அந்த மாடை தடிப்பம் வந்து 4 இன்ச்சஸ் தடிப்பத்தில் இது வரணும். அப்போ தான் இந்த பன் வந்து அதுக்கேற்ற மாதிரி வரும். பாருங்க, இப்படி தட்டிட்டு நான் முதல்ல இதை வட்டமாக இருக்கிற அந்த மாவை 4 சம பாதியில் வெட்டுறேன். பிறகு அதை நீங்கள் 8ஆக வெட்டுங்க. அப்படி 8 துண்டாக இதை ஒரு ரவுண்டில் நாங்கள் இப்படி 8 பீஸ் வெட்டுறோம். 8 பீஸ் வெட்டி எடுத்துட்டு இதுக்குள்ளே நான் இப்போ செய்தெடுத்த இந்த சொசேஜஸை வச்சு நான் சுற்ற போகிறேன். நீங்கள் இந்த சொசேஜஸுக்கு பதிலாக நீங்கள் கறி அதில் செய்தும் வச்சு செய்யலாம். பாருங்கள், இதை வந்து கூர் பக்கத்துக்கு வைக்காமல் இந்த ரவுண்டாக வர அந்த பக்கத்துக்கு வச்சுட்டு கூர் பக்கத்தில் முடிகிற மாதிரி நீங்கள் இப்படி சுற்றுங்க. சுற்றிட்டு அதை கடைசியில் வர அந்த நுனியை கொஞ்சம் நசிச்சு விட்டிங்கன்னா சரி. இதே நீங்கள் கறி வச்சிங்கன்னு சொன்னால் கறி வச்சு போட்டு அந்த 2 நுனியையும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி விட்டிங்கன்னா அந்த கறி வழியில் வராது. கறி வச்சு செய்கிறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நான் ஒவ்வொன்றாக செய்து வைக்கிறேன். பாருங்கள், இப்படி நான் மாவையும் வெட்டி இப்படி இதை மாதிரி நான் செய்கிறேன். இல்லை கிட்டத்தட்ட நான் 24 பன் செய்யலாம். பாருங்கள், நான் ஒரு ட்ரெயில் இப்படி செய்து வச்சுருக்கிறேன். இந்த பன்னுக்கு வந்து நாங்கள் மேலால் முட்டையை ஒன்று அடித்து இந்த முட்டையை நாங்கள் சும்மா மேலால் ஒரு ப்ரெஷ்ஷால் வந்து சும்மா டச் பண்ணி விட்டோம். அந்த முட்டையை இந்த பன் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக நல்ல வடிவாக இருக்கும். அதுக்காக தான் அதுக்கு மேலே நான் டச் பண்ணி போட்டு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எள்ளு போடுறது. எள்ளு போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த கொஞ்சமாக அதுக்கு மேலே எள்ளு கொஞ்சம் தூவி விடுங்க. அப்போ பார்க்கவும் வடிவாக இருக்கும். இந்த பண்ணை சாப்பிடக்குள்ள அந்த எள்ளு கடி விடக்குள்ள அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செய்துட்டு இப்போ நான் ஓவனுக்கு போட போகிறேன். ஓவனில் வந்து 180 டிகிரியில் நாங்கள் 10 நிமிஷம் இதை போடணும். போட்டு கொஞ்சம் ஹீட் ஆகின பிறகு தான் நீங்கள் பிறகு பண்ணை போடுங்க. ஸ்டார்ட்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பன் வந்து வெடிக்கிற மாதிரி வரும். அதால் ஹீட் ஆகி 10 நிமிஷம் வந்து ஹீட் ஆகின பிறகு தான் நீங்கள் பண்ணை போடுங்க. இப்போ நான் போட்டுட்டு ஒரு 35 நிமிஷத்துக்கு நான் இதை வைக்கிறேன். 35 நிமிஷத்தில் இந்த பன் ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், அதை வச்சு 35 நிமிஷத்தில் நான் துறக்கக்குள்ள பார்த்தா விளங்குது பன் ரெடி ஆகிட்டுது. நல்லாவே பன் வந்துருக்கு. பாருங்கள், நீங்கள் அப்படி உங்களுக்கு டவுட்டுன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்டு இந்த டைமஸில் நீங்கள் மாற்றலாம். சரியாக 35 நிமிஷம் காணும். பாருங்கள், இந்த பன் நல்லா வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த வீட்டில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்படி செய்து கொடுக்கலாம். பெரியாக்களும் இது சாப்பிடலாம். இந்த கடையிலெல்லாம் இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. முட்டை போட்டு இப்படி பாலெல்லாம் போட்டு இப்படி டேஸ்ட்டாக வராது. நாங்கள் இவங்களோட வீட்டில் நாங்கள் செய்து கொடுக்கக்குள்ள அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டோடு எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த பன் நல்ல டேஸ்ட்டாக நல்ல வடியாக வந்திருக்குது. பார்த்தா அவளுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது. இதுவரையும் இந்த சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி டவுட் கேட்குறீங்க. நான் செய்கிற சாப்பாடு கமெண்ட் பண்ணுறீங்க. சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நான் இப்போ இந்த பன்னோண்ட வெட்டி காட்டுறேன். பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது. வெட்டைக்குள்ளே எப்படி வந்துருக்குன்னு சொல்லி டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கறியும் வச்சு செய்யலாம். இந்த பன் நல்ல சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த பன் எப்படி வந்திருக்குன்னு செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு சமையலில் சந்திப்போம். பாய்.